பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. லேவிய ரகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லெவிட்டிக் சாப்டர் 6:13. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கிட்டே இருங்க, வல்லமை அனல் மூட்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பாடுகிற தாளந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் பாடிக்கிட்டே இருங்க. பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட பாட பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். பாடத்தை நிப்பாட்டிட்டால் தான் பிரச்சனை வரும். அந்த தேவ சித்தம் நம்முடைய லைஃப்பில் நிறைவாய் வருவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய சில வார்த்தைகள் இருக்கிறது. நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய பலிபீடத்தை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இயக்கங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளோ பேருடைய தயவு உங்களுக்கு இருந்தாலும் சரி, எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நேசிக்காதவர்களோடு உங்களுக்கு ஃபெலோஷிப் என்னங்க ஃபெலோஷிப்பு? ஆண்டோடைய பாசத்தையும் நேசத்தையும் விரும்பாதவர்களோடு உங்களுடைய ஃபெலோஷிப் என்ன ஃபெலோஷிப்பு? அப்போ நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், உங்களுடைய ஊழியர்கள், உங்களுடைய விசுவாசிகளோட உங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்கிறத உங்களால் கேட்க முடியாது. அவங்களுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க விடுதான் மாறிடும். உலக நட்புகள் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கவனமாக இருங்க. பலிபீடத்தில் அக்கினி எப்போது இருந்துக்கிட்டு இருக்கணும். கர்த்தருக்காக வைரக்காமல் நிற்க வேண்டிய நீங்கள் அது நிற்காத ஒரு சூழ்நிலை வந்துச்சுனால உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசுதமாக இருப்பதற்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த அன்பை அனல் மூட்டிக்கிட்டே இருங்க. தேவனுடைய அந்த பாசத்தை, நேசத்தை அனல் மூட்டிக்கிட்டே இருங்க. அன்று அதுக்கு தான் உங்களை வச்சுருக்கிறேன். அதுக்காக தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி ஏதாவது ப்ரேயருக்காக ஒருத்தர் ப்ரேயரில் உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லது கிடையாது. மெசேஜ் கொடுக்க போகிறேன் அதுக்காக ப்ரேயரில் உட்காரணும் அப்படின்னா அது நல்லது கிடையாது. எப்போதும் நம்ம ஆண்டோட சமூகத்தில் இருக்க வேண்டிய அந்த ஃபெலோஷிப்பை சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது. 1000 வேலைகள் இருக்கட்டும், 1000 ஃபங்க்ஷன் இருக்கட்டும், 1000 ஊழியங்கள் இருக்கட்டும், நிறைய பேர் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கட்டும், பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறதும் அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. அந்த அக்கினி நமக்குள்ளே பற்றி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வல்லமை நமக்குள்ளே பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எந்த செகண்ட்ஸும் கர்த்தருக்காக நம்ம ஷைன் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இப்போ கூட அநேகர் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், சொல்லுவாங்க, எனக்கு இப்போ நல்லா இருக்குது, எனக்கு இப்போ நல்லா இருக்குது, எனக்கு இப்போ நல்லா இருக்குன்னுவாங்க. எதை வச்சு? அந்த தேவ அன்பு நமக்குள்ளே பூர்ணமாக இருக்கிறதுனால தான். அன்பின் அக்கினியால் நம்ம நிரம்பணும். அடுத்தது குணமாக்கும் வரங்களால் நம்ம நிரம்பணும். நிறைய பேருக்கு பலவீனத்தோடு இருக்கிறாங்க, சுகவீனத்தோடு இருக்கிறாங்க. அற்புதம் செய்கிற சக்தியோடு நம்ம நிரம்பணும். நம்ம எல்லா செகண்ட்ஸ்லையும் அந்த அலாட் இருந்துக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய அந்த மகியும் பிரச்சனை நம்மளோட கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும், பலனை உண்டாக்கும், சுகத்தை உண்டாக்கும், ஆரோக்கியத்தை உண்டாக்கும். அதனால் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எலியா அங்கே ஜெபம் பண்ணும்போது அக்கினி வந்து இறங்கினது. ஏசப்பா ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதத்தை செய்யும் போதெல்லாம் அற்புதங்களாக அக்கினி பற்றி எறிந்தது. இன்றைக்கி நாம் அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் ஊழியத்திற்காக நான் போகும்போது இந்த அக்கினி, எனக்குள்ளே இருக்கிற இந்த அக்கினி, பரிசுத்த அக்கினி அநேகருக்கு ஆசுதமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவரை நம்புறீங்களா? ஜெபிக்கலாமா? பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாக என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் அற்புதம் செய்யும். சமாதானத்தை இறக்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.